கூட்டணியை உடைத்துக் கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். அன்றைய சூழ்நிலையிலே கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு அந்த கட்சி தொண்டர்கள் ஒரு மாதிரி வெறுப்படைந்து டிசில்யூஷன் ஆகாமல் இருப்பதற்கு அண்ணாமலை ஒரு தந்திரமான ஒரு பகடைக்காயாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்றாங்க. நாளைக்கு ஒருவேளை ஏதாவது இந்த கூட்டணி தேர்தல் வரை தொடர்ந்தார் நயனார் நாகேந்திரன் எந்த அளவுக்கு கட்சியை வளர்க்கிறார், எந்த அளவுக்கு சீட்டுகளை பெற்று தேர்தலை வெற்றி பெற முடிகிறது என்று ஒன்று. ஆனால் அதற்கு முன்பு நாம் இப்போ சொன்ன மாதிரி தலைவர்களை அதிமுக கொடுக்க முடிவு செய்துவிட்டால் அடுத்த நிமிடமே அண்ணாமலையை முன்னுக்கு கொண்டு தேர்தல் எலெக்ஷன் கேம்பெயின் அவரை தில் மேக் ஹிம் த ஃபேஸ் ஆஃப் த கேம்பெயின். தேர்தல் பிரச்சாரத்துடைய தமிழகத்தின் முகமாக அண்ணாமலை அன்றைக்கு விஸ்வரூபம் எடுப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி இல்லை என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் அண்ணாமலை கொண்டு விடுவார்கள். இந்த இரண்டு தான் சாத்தியக்கூறு. ஒரு சாத்தியக்கூறு அண்ணாமலை தேவையில்லை, ஆங்கிலத்தில் பர்சனா நான் கிரேட்டா என்று சொல்வார்கள், அதாவது நமக்கு வேண்டாதவன் என்று கட்சி தலைமை